ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கேமில் நம்ம ஒரு தீஃபை பிடிக்கலான்ட்டு இருக்கோம். இருங்க, இது நம்ம வீட்டில் ஃபுல்லாக கேஸ் டேங்காக விழுந்து கிடக்குது. நம்ம வீட்டு முன்னாடி இதெல்லாம் அங்கே போகுது. வாங்க போய் பார்க்கலாம். இது ஃபாலோ பண்ணி அப்போ இவ்வளோ கேஸ் டேங்க்ஸா? இதை பார்த்த உடனே நாம் இனிமேல் திருடனை பிடிக்க வேண்டாம். திருடனை நம்ம பிடிக்க இருங்க. அங்கே என்ன அது சொல்லிக்குது? என்னடா இது? கீழே வந்தாச்சு. நம்ம என்ன அது? கைஸ், ரோல்ஸ் ராய்ஸ் கார். இது ரோல்ஸ் ராய்ஸ் கார். அதுவும் நம்ம வீட்டுக்கு பின்னாடி நம்மளுதாக தான் இருக்கும். நம்மளுதான் இருக்காது, ஆனால் நம்மளுது. இனிமேல் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இதுங்க அத்தனை கேஸ் டேங்க்ஸ் இருக்கே. இப்போ என்ன பண்ணலாம்? பேசாமல் அதை எல்லாத்தையும் வெடிச்சிடலாம். ஓகே, அந்த கேஸ் டேங்க்ஸ் எல்லாத்தையும் வெடிக்க போகிறோம். ஓகே, இந்த வண்டி இங்கேயே பார்க் பண்ணிடலாம். சரி வாங்க ஓடலாம். அந்த கேஸ் டேங்க்ஸ் வெள்ளை ஸ்டிக்கி பாம்பு போட்டு நம்ம தூரத்துலேருந்து அதை ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப தூரம் இல்லை, அப்புறம் நம்மளால் பார்க்கவே முடியாது. ஸ்டிக்கர் பாம்பு எடுத்தாச்சு, போட ஆரம்பிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கேஸ் டேங்க்ஸ்னு. அப்பாடி, இன்றைக்கி திருடனை பிடிக்க மாட்டோம். இந்த கேஸ் டேங்க்ஸ் எல்லாம் வெடிக்கிறது தான் நம்ம மெயின். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ ரோல்ஸ் ராய்ஸ் கார் வேறு கிடச்சிருக்கு. அதான் சூப்பரான விஷயம் இதில். சரி வாங்க, இங்கே பாருங்கள். அப்படியே அங்கெல்லாம் எவ்வளோ கேஸ் டேங்க்ஸ்னு பாருங்கள். அதுவும் அங்கே பாருங்கள், ஒரு சிலிண்டர் கேஸ் டேங்க்கு. சிலிண்டரே தான். அது மேலே கொஞ்சம் பாம்ஸை போட்டு விட்றலாம். இப்போ இங்கே பாருங்கள், இவ்வளோ கேஸ் டேங்க்ஸ் இருக்குது. நான் ரொம்ப கம்மியாக பாம்ஸ் போடுறோன்னு நினைக்கிறேன். சரிங்க, என்னடா இது? அப்பாடி, சரி இத்தலூன்னு கேஸ் டேங்க்ஸ் போதும்னு நினைக்கிறேன். இத்தலூன்னு கேஸ் டேங்க்ஸை வச்சு எல்லாத்தையும் வெடிக்கலான்னு நினைக்கிறேன். கமான், இத்தலூன்னு கேஸ் டேங்க்ஸை வச்சு எல்லாத்தையும் வெடிக்க வச்சிடலாம். நிறைய பாம்பு போட்டோன்னா இத்தலூண்டு பாம்பை வச்சு நிறைய கேஸ் டேங்க் வெடிக்கலாம். அம்மாடி, இங்கே வரைக்கும் வருது. ஃபோன் ரொம்ப லேக் ஆகுது. கொஞ்சம் பாம்பு போட்டால் தான் நிறைய 3-4 டைம்ஸ் பாம்பு வெடிச்சுக்கிட்டே இருக்கும். நிறைய பாம்பு போட்டோம்னா எல்லாமே பற்றிக்கும், அப்புறம் எல்லாமே ஒரே டைமில் வெடிச்சிடும். இதே கொஞ்சோண்டு போட்டோன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் பற்றிக்கும், அப்புறம் வெடிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பற்றிக்கும், அப்புறம் வெடிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பற்றிக்கும், வெடிக்கும். அந்த மாதிரி பாருங்கள், எல்லா கேஸ் டேங்க்கும் வெடிச்சிருச்சு. பாருங்கள், எதுவுமே இல்லை. அவ்வளோ இருந்தது, இப்போ காலி ஆயிடுச்சு. சரி ஓகே, அங்கே ஒன்று இருக்குது. சரி வந்து எடுத்து வெடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரோல்ஸ் ராய்ஸ் கார் எடுத்துகிட்டு வந்துடணும், இல்லைன்னா அதை யாராவது திருட்டிடுவாங்க அதுக்குள்ளே. வாங்க கிளம்பலாம். நம்மளுக்கு யாருமே திருடல. ஆனால் இப்படி வெளியே நிறுத்துறதும் சேஃப் இல்லை தான். ஏன்னா இவ்வளோ காஸ்ட்லியான காரு நம்ம வெளியெல்லாம் நிறுத்தினா அசால்ட்டாக ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. சரி விடுங்க, நம்ம அந்த கேஸ் டேங்க்லேருந்து நம்ம அடியும் வாங்கலை. ரோல்ஸ் ராய்ஸ் காருன்னு அப்படியே ஒரு ஸ்லைடு பண்ணி பார்க் பண்ணிடலாம் இங்கே. ஓகே, இறங்கிக்கலாம். இப்போ அந்த ஒரு கேஸ் டேங்கை வெடிக்கலாம். இப்போ இதை ஸ்னைப்பரால் வெடிக்கலாம். இருங்க, வேணாம், நம்ம AK-47 கன்னை வச்சு சுடலாம். ஸ்னைப்பர் அவ்வளோவா ஒர்க் ஆகலை, ஆனால் AK-47 கன் பாருங்கள். அச்சோ, நம்ம கிட்டே வருது. நம்ம பின்னாடி போய்க்கலாம், இல்லைனா நம்ம கிட்டே வெடிச்சோன்னா அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோட பார்ட் 2 வேணும்னா
கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.